الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. صدق الله العلي العظيم. عن أم سلمة رضي الله تعالى عنها قالت: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: المهدي من عترتي من ولد فاطمة. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயங்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக கடந்த 2 வாரங்களாக வறுமை நாளுடைய அடையாளங்கள், அதனுடைய நெருக்கத்திலே ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள், குழப்பங்கள் போன்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. பேரரசர், பெரும் இறைநேச செல்வர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, யஜூஜ் மஜூஜை பற்றி, தஜ்ஜாலின் வருகை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்டது. அதனுடைய வரிசையில ஒரு செய்தி இப்படி பதிவு செய்யப்பட்டது: முழு உலகத்தையும் இந்த உலகத்திலே ஆட்சி செய்தவர்கள் 4 அரசர்கள், 2 முஸ்லிம்கள், 2 பேர் காஃபிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முழு உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அவங்க 2 பேரும் முஸ்லிம். 2 பேரும் இறை மறுப்பாளர்கள். ஒருத்தர் பேரு புக்து நசர், இன்னொருத்தர் பேரு நம்ரூத் குரு கன்ஆன். இந்த 2 பேரும் இறை மறுப்பாளர்கள். இவர்களும் பூமி முழுக்க ஆட்சி செய்தார்கள். அதனுடைய தொடரிலே 5வதாக கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே ஒரு பேரரசர் வருவார்.
அவர் உலகம் முழுக்க ஆட்சி செய்வார். அவர் பெயர்தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று போகிற போக்கிலே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வார உரையில இமாம் மஹ்தி யார், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய ஆட்சி எப்படி நடக்கும், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் அதுவும் பேசப்பட்டிருக்கிறது, அது எப்படி என்பன போன்ற செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வார உரையிலே இடம்பெறும். அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஒரு அழகான பழக்கம் என்னவென்று சொன்னால், அநியாயமும் அக்கிரமமும் எங்கெல்லாம் தரை விரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஒரு நீதிமானை அனுப்பி வைப்பார். அது எல்லா காலகட்டங்களிலேயும் நடந்திருக்கு. எல்லா நபிமார்களுடைய காலங்களிலேயும் அது ஏற்பட்டிருக்கு. அது அல்லாஹ்வுடைய பழக்கம். அநியாயம் பண்ணிட்டே இருப்பாங்க, விட்டுருவான், நல்லா பண்றான், எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு. ஒரு கட்டம் வரும்போது இறுக்கி பிடிச்சி உள்ள தூக்கி ஆள வச்சு அதுக்கப்புறம் நீதியான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் ஏற்படுத்துவாங்க. இது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறது, எல்லா நாடுகளிலும் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுகிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. உங்களிலிருந்து யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களோ அவர்களை பூமியில் பிரதிநிதியாக கலீஃபாவாக அவன் ஆக்குவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது பொதுவாக எல்லா காலங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தஃசீர்களிலே ஒரு விளக்கம் எப்படி வருகிறது, இது குறிப்பாக மறுமை நாளுடைய நெருக்கத்திலே வர இருக்கக்கூடிய இமாம் மஹ்தி அவர்களை பற்றியும் இது சுட்டுகிறது என்று தஃசீரிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈமான் கொண்டவர்கள் இருக்கணும், அவங்கள்ட்ட நல்லமல் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு பெரும் தலைவர், ஒரு அரசர் வருவார் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே மறைமுகமாக சொல்லுகிறார். கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே வரக்கூடிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று பெரும்பாலான தஃசீர் அறிஞர்கள் சொல்கிறார். குர்ஆன்ல எங்கேயுமே மஹ்தி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற ஆயத்து இல்லை, குர்ஆன்ல இல்லை. கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இப்படி ஒருத்தர் வருவாரு அப்படின்னு நேரடியா இல்லை. ஆனா குர்ஆன்ல இல்லைன்னாலும் ஹதீஸ்கள்ல, சஹீஹான ஹதீஸ்கள்ல, ஆதாரபூர்வமான செய்திகளில இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக ரப்புல் ஆலமீன் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறி தந்திருக்கிறார். இப்ப இந்த தஜ்ஜாலை பற்றி பேசுறோம், யஜூஜ் மஜூஜை பற்றி பேசுறோம், துல்கர்னைனை பற்றி பேசுறோம், இமாம் மஹ்தியுடைய வருகையை பற்றி பேசுறோம். இதெல்லாம் ஒரு காலத்துல நடக்கும் போது அப்பெல்லாம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு யோசிக்க முடியாது. இப்படி எல்லாம் நடக்கும் என்பதை நம்புவது ஈமானிலே ஒரு பகுதி. அது இல்லைன்னா முஃமினே இல்லை, முஸ்லிமே இல்லை. இப்ப ஈமான்ல ஒரு பகுதியாக இருக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான தெளிவும் ஒரு அறிவும் நமக்கு ஏற்பட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். சுனன் அபீ தாவூதிலே ஒரு நபிமொழி வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது திடீரென்று நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல் மஹ்தியு மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா. மஹ்தி என்று ஒருவர் வருவார், அவர் எனது குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார். எனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாரிசை அவர் வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முஸ்லிம்கள் எந்த நேரத்திலேயோ தடுமாற்றத்திலேயோ குழப்பத்திலேயோ போய்விடக் கூடாது என்பதற்காக தெளிவான வழிகாட்டுதல்கள் ஹதீஸில் இருக்கிறது. பாதை மாறி சென்று விடக்கூடாது என்பதற்காக தெளிவான அறிவுறுத்தல்கள் ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருத்தர் மஹ்தின்னு வருவாரு, அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அஹ்லுல் பைத் சொல்றோம்ல, நபியினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த நபியினுடைய குடும்பத்துல தான் அந்த மஹ்தி வருவார். அதிலும் குறிப்பாக
சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாரிசிலே தான் அவர்கள் வருவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்திலே வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ரப்பல் ஆலமீன் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அவங்க வராம ஆட்சி செய்யாம கியாமத் வராது. ஹதீஸ்ல எப்படி வருது? திருமிதி ஷரீஃப்ல அபூதாவுதுல பதிவாகி இருக்கிறது. லவ்லம் யதுக மினத் துன்யா இல்லா யௌமன். உலகம் எல்லாம் நடந்து உலகம் அழிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நபி அவங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு உலகம் அழிஞ்சிரும். ஆனா மஹ்தி அவங்களை பற்றி எந்த செய்தியுமே இல்லை. அப்படி இருந்தா லதவ்வல் அல்லாஹு தாலிகல் யௌம, அந்த ஒரு நாளை அல்லாஹ் நீளமான நாளாக ஆக்கி விடுவான். ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. கியாமத் வருவதற்கு, மறுமை வருவதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. ஆனால் மஹ்தி அவர்களை பற்றி எந்த செய்தியும் வரவில்லை, அவர்கள் வரவும் இல்லை. என்றிருந்தால் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு நாளை நீளமான நாளாக ஆக்கி ஹத்தா யபஅஸ ரஜுலன் மின்னி, என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான். அவ் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தில் இருந்தே ஒருவர் வருவார். யுவாதி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். என் பெயர் தான் வரும். யுவாதி இஸ்முஹு இஸ்மி வ இஸ்மு அபீஹி இஸ்மு அபீ, அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவான அடையாளம் சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஷரீஅத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சு குழப்பம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லாத்திலையும் என்ன பேசப்பட்டிருக்கிறதோ அத்தனையுமே எடுத்து வச்சு இது அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி குழப்பம் பண்ணி மக்களுடைய மனசை திசை திருப்பக்கூடிய குழப்பவாதிகள் உலகத்திலே ஒவ்வொரு தடவையும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த குழப்பத்திலையும் முஸ்லிம் சமுதாயம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் பாருங்கள். யுவாதி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒத்து போயிருக்கும். வ இஸ்மு அபீஹி இஸ்மு அபீ, அவருடைய தந்தையின் பெயரும் என்னுடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம ரசூலுல்லாஹ் நபியுல்லாஹ்னு சொல்றோம். அவங்க பேரை சொல்றதா இருந்தா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அதானே? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பின்னால வர இருக்கிற மஹ்தி அவருடைய பெயரும் முஹம்மது தான், அவர்களுடைய தந்தையின் பெயரும் அப்துல்லாஹ் தான். மஹ்தி என்று அவர்களை பட்ட பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர்கள் வருவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவாயிருக்கிறது. அவங்களுக்கு வந்து என்ன வேலை, இந்த உலகத்தில் அவங்க என்ன பணிக்காக வர்றாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. முஃமின்களாக இருப்பவர்கள், முஸ்லிம்களாக இருப்பவர்கள் முழுமையாக நாம் நம்பி இருக்கிறோம், அப்படித்தான் நம்ப வேண்டும். அவங்களுக்கு பிறகு நபி கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் அப்போது அவர்கள் நபி கிடையாது. அவர்களுக்கு தரப்பட்ட இஞ்சிலை அவர்கள் பின்பற்ற முடியாது, குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகத்தான் அவர்கள் வருவார்கள். அதே போன்றுதான் இமாம் மஹ்தி அவர்களும் நபி கிடையாது. இமாம் மஹ்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீதமான ஆட்சியாளராக வருவார்கள். உலகம் முழுக்க அநியாயமும் அக்கிரமும் பரவி கிடக்கும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக இமாம் மஹ்தியை ரப்புல் ஆலமீன் அனுப்புவார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது, சுனன் அபீ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. யம்லஉல் அர்த கிஸ்தவ் வ அத்லா, யம்லஉல் அர்த கிஸ்தவ் வ அத்லா கமா முலிஅத் குல்பன் வ ஜௌரா. உலகம் முழுக்க அநியாயமும் அக்கிரமமும் எப்படி நிரம்பி இருந்ததோ அதே போன்று இமாம் மஹ்தி அவர்கள் வந்ததற்கு பிறகு கிஸ்தவ் வ அத்லா, நீதியும் நேர்மையும் பூமியில் அவர் நிரப்புவார். எங்கு பார்த்தாலும் நீதி ஏற்படும், நேர்மை ஏற்படும், நியாயம் ஏற்படும். ஒரு தெளிவான ஒரு சூழலை இமாம் மஹ்தி அவர்கள் கொடுப்பார். அவங்க உலகம் முழுக்க ஆட்சியாளராக இருப்பார்கள். எத்தனை ஆண்டு காலங்கள் அவருடைய ஆட்சி நீடிக்கும்?
ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, சுனன் அபீ தாவூதிலே பதிவாக இருக்கிறது. யம்குசு 7 சினீன, 7 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஆட்சி செய்வார். இமாம் மஹ்தி அவர்கள் 7 ஆண்டு காலங்கள் இந்த உலகை ஆட்சி செய்வார்கள். உலகம் முழுக்க அவர்கள் தான் ஆட்சியாளர்கள், வேறு எந்த ஆட்சியாளர்களும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் மாத்திரமே ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர் நீதியும் நேர்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மக்களுடைய உள்ளத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டது. இமாம் மஹ்தி அவர்கள் எங்க வருவாங்க, எந்த நாட்டில் வருவாங்க, எந்த ஊர்ல வருவாங்க, ஒரு கேள்வி வருது இல்ல. ஹதீஸ் ஷரீஃபிலே இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள் இல்லை. இந்த நாட்டில் தான் வருவாங்க, இந்த ஊர்ல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான குறிப்பு இல்லை. ஆனா ஒரு செய்தி வருகிறது, சுனன் அபீ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. இமாம் மஹ்தி அவர்கள் மக்கத்துல் முக்கர்ரமாவை அடைவார். ஹரம் ஷரீஃபுக்கு வருவாங்க. ஹரம் ஷரீஃபில ருக்குனுக்கும் மகாமுக்கும் இடையில், ருக்குன் அப்படின்னு சொன்னா கஅபத்துல்லாஹ்வுடைய 4 மூலைகளுக்கு பேருமே ருக்குன் தான். ஒவ்வொரு ருக்குனுக்கும் ஒவ்வொரு பேர். அதுல கஅபத்துல்லாஹ்வுடைய ஒரு மூலை ருக்குனுக்கு மத்தியிலும் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த காலடி தடம், கண்ணாடி பிள்ளையால் இப்போது மூடப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த 2க்கும் இடையிலே இமாம் மஹ்தி அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுப்பார். சுனன் அபீ தாவூதிலே பதிவாக இருக்கிறது, யுபாயிஉ லிரஜுலின் பைன ருக்னி வல் மகாமி, கஅபாவின் ஒரு மூலைக்கு மத்தியிலும் மகாம இப்ராஹிமுக்கு மத்தியிலும் இமாம் மஹ்தி அவர்களுக்கு பைஅத் கொடுக்கப்படும். பைஅத்னா என்ன? உடன்படிக்கைங்கிறது. உலகம் முழுக்க நீங்க தான் ஆட்சி செய்யணும், நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்கிறோம், அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிற முறை இஸ்லாமிய முறைங்கிறது தானே, பைஅத் செஞ்சு கொடுக்கிறது தானே. செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கலீஃபாக்களிடத்துல இருந்த சஹாபாக்கள் எடுத்து நீங்கள் ஆட்சியாளராக இருங்கள் என்று ஒருவர் சொல்லுவார், பைஅத் செய்வார், உடன்படிக்கை செய்வார், எல்லோரும் சரி என்று சொல்வார்கள், முடிஞ்சு விடும், அவ்வளவுதான். மெஜாரிட்டி மைனாரிட்டி அது கிடையாது. 50 பேர் இருந்தாங்க, 30 பேர் தேர்ந்தெடுத்தாங்க, 20 பேர் போட்டு போடல, அப்படிலாம் கிடையாது. ஷரியத்துடைய அமைப்பு அப்படி கிடையாது. ஒரு மஜ்லிஸ்ல ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அந்த உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை அமீராக ஏற்படுத்தும் இவர் தலைவர் இந்த சபைக்கு. வந்து எல்லாருமே யார் யார் என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க, அதை கவனிப்பாங்க. அந்த அமீராக இருக்கிறவர் நான் இந்த முடிவு சொல்றேன்னு சொன்னா எல்லாம் ஏற்றுட்டு போயிடும். ஷரியத்துடைய அமைப்பு தான், தேர்தல் முறையில் பிடித்தாங்க, அதுதான் அங்கே நடக்கும். ருக்குனுக்கும் மக்காமுக்கும் இடையில் இமாம் மஹ்தி அவர்களிடத்திலே பைஅத் செய்து கொடுத்து உலக தலைவராக அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். இது சுனன் அபீ தாவூதுல வந்திருக்கு. அதனால மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு அவர்கள் வருவார்கள் என்ற செய்தி ஊர்ஜிதமாகிறது. ஆனா எந்த நாட்டில இருந்து வருவாங்க, அல்லது அங்கேதான் பிறப்பாங்களா, எந்த குடும்பத்திலிருந்து வருவாங்க, எந்த நாட்டில் இருக்கிற குடும்பத்திலிருந்து வருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நபிகளாருடைய குடும்பம் என்பது உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்ல பைத் என்ற அந்த புனித குடும்பத்தினர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாரிசுகள் பல இடங்களிலும் இருக்கிறார்கள். துண்டு துண்டாக பிரித்து ஆங்காங்கே இருக்கிறார்கள். எந்த குடும்பத்திலே இருந்து அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனால் மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு வருவார், அந்த புனிதமான இடத்திற்கு வருவார். ரப்புல் ஆலமீன் சிறந்த ஆட்சியை, நல்லாட்சியை தருவதற்காக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பார். அவர்களின் மூலமாக உலகம் முழுக்க நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, பூமியில் அவர்களுக்கு கலீஃபாவாக நாம் ஒருவரை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பொதுவான வசனமாக இருந்தாலும் தஃப்சீர்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மறைமுகமாக குறிக்கிறது என்று தஃப்சீர்களிலே வருகிறது. அது மட்டுமல்ல, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்திலே பேசுகிறான், وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ. மக்கள் எல்லாம் பலகீனமாக்கப்பட்டு போயிருக்கிற வேளையில், செய்வதறியாது திகைத்து போயிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நாம் ஒரு உதவியை கொடுப்போம், ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நாடுவோம். அது என்ன உதவி தெரியுமா? وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً, அவர்களிலிருந்தே ஒருவரை இமாமாக ஆக்குவோம்.
வனஜஅலஹுல் வாரிசீன், அவர்களையே நாம் வாரிசாக ஆக்குவோம். மிகப்பெரிய உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிக்கு வாரிசாகவும் இமாமாகவும் நாம் அவரை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மக்கள் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் சிக்கி தவிழ்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவதைத்தான் அல்லாஹ் இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறான் என்று தஃசீரிலே வருகிறது. அது மட்டுமல்ல, வேறொரு வசனத்திலே இப்படி வருகிறது, وَلَقَدْ كَتَبْنَا فِي الزَّبُورِ مِنْ بَعْدِ الذِّكْرِ أَنَّ الْأَرْضَ يَرِثُهَا عِبَادِيَ الصَّالِحُونَ. அல்லாஹ் கூறுகிறான், وَلَقَدْ كَتَبْنَا فِي الزَّبُورِ, ஜபூர் வேதத்திலே நாம் எழுதிவிட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நல்ல வேதம், அந்த வேதத்துக்கு பேர் தான் ஜபூர் வேதம் பேர். ஜபூர் வேதத்திலே நாம் எழுதிவிட்டோம். மின் பஅதி ذِكْرِ, ஒரு கூற்றை சொன்னதற்கு பிறகு என்ன எழுதியிருக்கிறோம்? அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், இந்த பூமியை என்னுடைய நல்லடியார்கள் தான் வாரிசாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று நாம் எழுதி வைத்திருக்கிறோம். ஜபூர்லயே நம்ம சொல்லிட்டோம். தஃசீர்ல வருகிறது, ஜபூர்ல சொல்லிட்டோம் அல்லாஹ் சொல்றான், மின் பஅதி ذِكْرِ, கூறியதற்கு பிறகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌராத் வேதத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தௌராத் வேதத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே திக்ர் என்ற வார்த்தையை சொல்கிறார். தௌராத் வேதத்திலும் நாம் சொல்லி இருக்கிறோம், ஜபூர் வேதத்திலும் நாம் சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், இந்த பூமியை என்னுடைய நல்லடியார்கள் தான் வாரிசாக ஆக்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறோம். தஃசீரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நல்லடியார் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொன்னது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறார். முந்தைய வேதங்களை அல்லாஹ் பேசிட்டான். அவர்களுடைய வருகை சம்பந்தமான ஒரு தெளிவை எல்லா வேதங்களிலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் பேச வைத்தார். இமாம் மஹ்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அல்லாஹ் கொடுப்பான். எங்க வருவாங்க, எப்படி வருவாங்க? ஒரு சில விஷயங்கள் தான் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் போன்று குழந்தையாக பிறந்து சாதாரணமாக வளர்ந்து நல்ல தன்மையோடு சாலிகான முறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரே ஒரு இரவில் அவர்களுக்கு முழு ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவார். முன்கூட்டியே இவர்தான் மஹ்தி அப்படிலாம் தெரியாது. சாதாரணமா எல்லா குடும்பங்களையும் பிறக்கிற மாதிரி நபியினுடைய குடும்பத்துல பாத்திமா ரலியல்லாஹுடைய வாரிசுல ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும். அவர்கள் எல்லோரையும் போட்டு இருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரே ஒரு இரவிலே முழு ஞானத்தையும் அல்லாஹ் கொடுப்பார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல் மஹ்தியு மின்னா அஹ்லுல் பைத்தி யுஸ்லிஹு அல்லாஹு ஃபீ லைலத்தி. மஹ்தி என்பவர் என் குடும்பத்தை சார்ந்தவர், எனது குடும்பத்தை சார்ந்தவர். ஒரே ஒரு இரவில் அவருக்கு முழு ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவார். திடீரென்று பார்த்தால் காலையிலே அவர் தன்னை அறிவிப்பார், மஹ்தி என்று சொல்லுவார். ஹதீஸ்களிலே வரக்கூடிய இந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு இரவில் அவருக்கு எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கொடுப்பார். முழு உலகத்தையும் ஆட்சி செய்வது சாதாரண விஷயமா? ரப்புல் ஆலமீன் நினைத்தால் நிமிட நேரத்திலே மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து விடலாம். முகமது பின் அப்துல்லா அப்படிங்கிறதா அவங்க பேரு. அப்ப அவரையே சரித்திரம் முழுக்க, வரலாறு முழுக்க, ஹதீஸ்கள் முழுக்க மஹ்தி மஹ்தி என்று அழைக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு இதுதான் காரணம். ஒரே இரவில் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர். வேற யாருக்கும் அல்லாஹ் இப்படி கொடுக்கல. இமாம் மஹ்தி அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம். உலகத்துடைய எல்லா செய்திகளையும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவார். இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய மன உதிப்பின் வாயிலாக அவருக்கு அல்லாஹ் கொடுப்பார். வஹி வராது. வஹி வந்தா நபியாக ஆயிடுவாங்க. வஹி கிடையாது. இல்ஹாம் என்ற அடிப்படையிலே, மன உதிப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு எல்லா விதமான செய்திகளையும் கொடுப்பார். ஒரே இரவிலே கொடுப்பார். அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டவர் என்று பொருள். அல்லாஹுவால் நேர்வழிப்படுத்தப்பட்டவர் என்று பொருள். அதனால் தான் அவரை மஹ்தி என்று வரலாறு அழைக்கிறது. இப்படி கொஞ்சம் இலைமறை காயா இப்படி செய்தி வர்றதுனால நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் தன்னை மஹ்தின்னு சொல்லி இருக்கிறாங்க.
அவெல்லாம் சொல்றவெல்லாம் அடி வாங்கிட்டு போயிட்டான். நம்ம சென்னையில கூட இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பள்ளியினுடைய இமாம் எந்த பள்ளி எந்த ஏரியாலாம் கேட்காதீங்க, எல்லாத்தையும் மாதிரி 7 வருஷம் ஓதுனவர் தான், சட்டங்கள்லாம் படிச்சவர், ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஒரு பள்ளியினுடைய இமாம், அவருடைய பெயர்ல அந்த இடம் இருக்கிறது. யாரையோ 2 பேரை பிடிச்ச அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டிட்டார், சொந்த பள்ளிவாசல் ஆயிடுச்சு. ஒரு தரீக்காவுல தன்னை இணைத்துக் கொண்டார். நம்ம எல்லாம் தரீக்காவாதி தான், ஆனா அதிலேயும் சில போலிகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஒரு தரீக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். உயரமான சிவப்பு தொப்பி போட்டுக் கொண்டார். காலையிலும் மாலையிலும் திக்ர் மஜ்லிஸ் குறை சொல்லல, கவனமா கேட்கணும். காலையிலும் மாலையிலும் திக்ர் மஜ்லிஸ், ஆண்களும் பெண்களும் திரளாக கூடினார்கள். கொஞ்சம் மதிப்பு மரியாதை வர்ற மாதிரி தெரிஞ்சு கைய முத்தம் கொடுத்தான், அப்புறம் காலை முத்தம் கொடுத்தான். நைட் தூங்கி எழுந்து வந்து உட்கார்ந்த ஒரு மறுநாள் பதில்ல பயான் பள்ளிவாசல்ல. நம்மள அந்த பள்ளிக்கு போகல, வீடியோல வருது. இப்ப சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு நாளைக்கு 2 மாசத்துக்குள்ள வீடியோல வருது. நான் இரவு தூங்கி கொண்டிருந்தேன், 2 பேர் என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். பெரிய கட்டெல்லாம் போடப்பட்டிருந்தது. கதையை சொல்ற நினைக்காதீங்க, எவ்வளவு கொடூரமா நடந்துட்டு பாருங்க. 2 பேரும் என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, இவர்தான் மகதியாக இருக்குமோ என்று பேசிக்கொண்டாங்க. மறுநாள் காலையில் பத்திர பயான். அங்க உட்கார்ந்து இருக்கிற 15 பேரும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பயன்ல ஆக்ரோஷமா ஜோஷ் பண்ணி சொல்லுவோம்ல கட்டுறாங்க. செய்தி பரவலான உடனே ஆலிம்கள் சும்மா இருப்பாங்களா? சத்தமில்லாமல் நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் பொதுமக்களாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உடனே அங்க இருக்கக்கூடிய அடிப்பார்களா சுத்திட்டாங்க. யாரா நீ எங்க இருந்து நான் வந்த? நேற்று வரைக்கும் எங்க கூட இருந்த, இன்னைக்கு திடீர்னு மகதியா? கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு ஓதன மதரசாவும். இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ சிந்தனையில சொல்லிட்டேன். கூட்டு கொண்டு போய் எங்க உஸ்தாமாரெல்லாம் உட்காந்து அங்க அவர் பேசுனத மன்னிப்பு கேட்கறேன்னு போனாரு. அங்க போய் உட்கார்ந்து பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல. சில நேரங்கள் ஆணவம் தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு தெரியாது. அத்தனை உஸ்தாமார்களுக்கு மத்தியிலையும் நான் மகதி ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றேன். அட பைத்தியக்காரா, இவ்வளவு தெளிவான ஹதீஸ் இருக்கு. யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி யுவாத்தி இஸ்மு அபிஹி இஸ்மு அபி. என் பேரும் அவர் பேரும் ஒண்ணு, எங்க தந்தையுடைய பேரும் அவங்க தந்தையுடைய பேரும் ஒண்ணு. பாத்திமா ரலியல்லாஹு குடும்பத்துல வருவாங்க, என்னுடைய குடும்பத்துல வருவாங்க. இவ்வளவு செய்தி இருக்கப்பா, நீ என்ன உளர்ற? இல்ல நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜித்மார்கள்லாம் போட அவங்க கொடுத்த சரதை திருப்பி கொடுத்துரு. உடைய நான் வந்து எங்களுடைய மதரசாவில் தமிழகத்தினுடைய பிரபலமான மதரசாவில் ஓதி ஒரு பட்டம் பெற்றவர். பேர் சொல்றதுக்கு விரும்பல, பிரபலமான மதரசாவில் ஓதி பட்டம் பெற்றவர். இந்த அளவுக்கு சில நேரங்களில் ஆணவம் தலைக்கு ஏறிச்சுன்னா சில ஏதாவது ஓட்டைகள் இருக்குங்கிற மாதிரி அவங்க கவனத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருது. மிகப்பெரிய வழிகேடு. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எத்தனையோ செய்திகள் கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே நடக்க போகிறது தானே, இதுவெல்லாம் தேவைதானா என்று கூட நாம் யோசிக்க கூடாது. குழப்பங்கள் என்பது ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி வச்சுட்டு வருவோம். இது சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சா நிறைய இருக்கு. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார்? அவருடைய பெயர் என்ன? அவருடைய தரம் என்ன? அவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கு வருவார்கள்? எப்படி இருப்பார்கள்? அவருடைய ஆட்சி எப்படி நடக்கும் என்பன போன்ற செய்திகள் தான் நமக்கு முக்கியமானதை தவிர, மக்கள் எல்லாம் மதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நானும் மஹ்தின்னு சொல்றது மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம். உலமாக்கள் எல்லாம் பிறகு அவரை பெயரை சுட்டிக்காட்டி அவர்களோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் கூட இருக்கிற 15 பேர் தலையாற்றவங்க இன்னைக்கு ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய போக்குவரத்து அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கலாம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஹதீஸ் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் மஹ்தி அவர்கள் நபியினுடைய குடும்பமாக இருப்பார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாரிசாக இருப்பார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் பூமி முழுக்க நீதியால் நிரப்புவார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் மக்காவிலே வைத்து அவர்களுக்கு பையத்து கிடைக்கும். இமாம் மஹ்தி அவர்கள் ரப்பல் ஆலமீன் சொன்ன விசேஷமான ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். இமாம் மஹ்தி அவர்கள் உலகம் முழுக்க வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்குவார்கள். இமாம் மஹ்தி அவர்களும் தஜ்ஜாலும் சந்தித்துக் கொள்வார். இமாம் மஹ்தியும் தஜ்ஜாலும் சந்தித்துக் கொள்வார். 2 பேருடைய படையும் மோதக்கூடிய அந்த நெருக்கமான நேரத்திலே தான் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாகவும்
தஜ்ஜாலுக்கு எதிராக நின்று தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. குர்ஆன் ஷரீஃபில் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாம இன்னும் ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஈமானில் உறுதியாக இருப்பதற்கும் கியாமத் நாளுடைய அடையாளங்களில் பெரிய அடையாளங்கள் வர ஆரம்பித்து விட்டால் நம்ம தௌபா செஞ்சா நல்லா இருக்க மாட்டான். தௌபா செஞ்சா இருக்க மாட்டான். ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க ஓடிடுவான். அதற்கு முன்னரே நாம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஈமானை வலுப்படுத்த வேண்டும். இபாதத்தின் பக்கம் நெருங்க வேண்டும். என்றைக்கு வேண்டுமானாலும் கியாமத் வந்துவிடலாம் என்று எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வந்து கியாமத் நாளிலிருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரும் நினைக்காதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருப்பாங்க, கடையில இருக்கிறவங்க கடையில இருப்பாங்க, ஜாமா வாங்குறவங்க பொருட்கள் வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கியாமத் வந்து எல்லா அடையாளங்களும் நடந்திருக்கும். நமக்கு கூட அது தெரியாமல் இருக்கலாம். என்னைக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஹதீஸுடைய விரிவுரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் அருள்.